மாத்திரம் நம்ம உட்கார்ந்திருந்தே கைகளை தட்டி உற்சாகமே படிக்க போகிறோம். அல்லேலூயா. பாடல் தாளில் 3வது பாடல் ஒரு புது பாடல் தான். அதனால் நீங்கள் அந்த பாடலை பார்த்து படிக்க நல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் படிக்க போகிறோம். நம்ம துதிக்கிற நேரத்தில் அந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அல்லேலூயா. அது பாடலுடைய முதல் வரியே எல்லாமே நடக்கும், இனிமேல் நடக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் துவக்கம் இன்றிலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகிறது. ஆமென் சொல்லுங்க. எதிலெல்லாம் ஆசீர்வாத குறைவுகள் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் இன்று மாறப்போகிறது. ஒரு புதிய வாழ்க்கை இன்று துவங்குகிறது. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாட்டுத்தாள் யார் உங்களுக்கு பாட்டுத்தாள் வேணுமா? பாட்டுத்தாள் இருக்கா? ஸ்மைலி. உற்சாகமாக நம் கைகளை தட்டி முதல்ல இந்த பாடல் நம்ம உற்சாகமாக படிக்க போகிறோம். அவர் தடைகளை உடைத்து நடத்துவார், ஆசை கொடுத்து உயர்த்துவார். அவர் தடைகளை உடைத்து நடத்துவார், ஆசை கொடுத்து உயர்த்துவார். உயர்த்திடுவார், உயர்த்திடுவார், நடத்திடுவார், நடத்திடுவார், உயர்த்திடுவார், உயர்த்திடுவார், நடத்திடுவார். எல்லாமே நடக்கும், இனிமேலும் நடக்கும். ஆசீர்வாத துவக்கம் ஆரம்பிக்குது உனக்கு, ஆசீர்வாத பெருக்கம் ஆரம்பிக்குது. புதிய துவக்கம் துவங்குவார், புதிய துவக்கம் துவங்குவார். தேவனவர் புதிய காரியம் செய்திடுவார். புது உடன்பாட்டின் தேவனவர் புதிய காரியம் செய்திடுவார். துவங்கிடுவார், துவங்கிடுவார், புதிய ஆசீர்வாதத்தை துவங்கிடுவார், 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 புதிய ஆசீர்வாதத்தை துவங்கிடுவார். எல்லாமே நடக்கும், இனிமேலும் நடக்கும். ஆசீர்வாத துவக்கம் ஆரம்பிக்குது உனக்கு, ஆசீர்வாத பெருக்கம் ஆரம்பிக்குது. ஜெயத்தை கொடுக்கும் தேவனவர் யெகோவா நீசி, ஜெயத்தை கொடுக்கும் தேவனவர் யெகோவா நீசி. வெற்றி என்றும் தந்திடுவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், வெற்றி என்றும் தந்திடுவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஜெயம் கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார், ஜெயித்திடுவோம் நாம், ஜெயித்திடுவோம். ஜெயம் கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார்,
துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதிப்பவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவரை துதிச்சிட்டு இருப்போம். சந்தோஷமா நம்ம துதிக்கிறோமா? கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் தேவனை துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறதே. உங்கள் கைகள் எங்கே போனது? உங்கள் கைகள் ஏன் முடக்கப்பட்டது? ஆண்டவர் நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறது நம்ம சாப்பிடுவதற்காக, மற்ற வேலைகளை செய்வதற்காக இருக்கலாம். ஆனால் அந்த வேலை செய்வதற்கு பலன் வேண்டும் என்றால் கரங்களை தட்டி நாம் தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற கைத்தாளம், அந்த தாளம் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவர் தான் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அள்ளி அள்ளி கொடுப்பவர். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற தடைகளை உடைத்து ஆசீர்வாதத்தை நோக்கி உங்களை நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுத்து உங்களை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நோக்கி உங்களை நடத்த போகிறார். நம்ம வாழ்க்கையில முக்கியமானது உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதமும். ரெண்டையும் நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. எங்களோடு சேர்ந்து அந்த அள்ளி அள்ளி கொடுப்பவர் உண்டு. யெகோவா ஈரே. உங்களுக்கு கைகள் இருந்தா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் அழகாக கைத்தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அள்ளி அள்ளி கொடுப்பவர் உண்டு யெகோவா ஈரே. அள்ளி அள்ளி கொடுப்பவர் உண்டு யெகோவா ஈரே. அவர் தடைகளை உடைத்து நடத்துவார். ஆசி கொடுத்து கொடுத்து உயர்த்துவார். அவர் தடைகளை உடைத்து நடத்துவார். ஆசி கொடுத்து கொடுத்து உயர்த்துவார். உயர்த்திடுவார், உயர்த்திடுவார், நடத்திடுவார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவருக்கு நாம் ஒரு கணத்தை கொடுக்கணும். அவருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். நம்ம அப்படியே எழுந்திருந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எல்லாமுமாக எங்களோடு இருப்பவரே, நிறைந்தவரே, நிரப்புபவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நமக்கு வேதம் சொல்கிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமந்து செல்வது போல உங்களை சுமந்து சென்றார். அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எங்களோடு சேர்ந்து இதயத்தை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே.
ஆமா பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே சோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செய்வதற்கே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செய்வதற்கே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்கு கூடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, என் மட்டுமாக செய்த உண்மை துதிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக கூடான கூட நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா, இப்போ கூட நாங்கள் செய்தி வேலைக்குள்ளாக கடந்து செல்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களோட பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். வந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்பா பேசப்படுகிற வார்த்தையும் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வந்தவர்கள் ஒருத்தரும் வெறுமையாக செல்லாதபடிக்கு தகப்பனே. அப்போ உடைய ஆசீர்வாதத்தையும் பிரசன்னத்தையும் உணர்ந்தவர்களை சில நேரம் கிருபை செய்யுங்க. மீதினத்தை அப்படி கத்தில் கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பரே சிறுசம் ஜெபிக்கிறோம் ஸ்ரீல பிதாவே, ஆமென். ஆமா ஆமாடா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தில் வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட விரும்பலை. ஏன்னா நிறைய வாக்கு தத்தங்கள் உங்களிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிற பைபிள்லே நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அது போக நிறைய வாக்கு தத்த அட்டைகளும் என்ன செய்யும் இருக்கும். அதனால் தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதம் 91:14 எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. இந்த மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். அந்த ஒரு லைன் தான். அப்போ விடுவிக்க முடியாம சிறையிருப்பிலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவரிடத்தில், கர்த்தரிடத்தில், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் யார் வாஞ்சையா இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப அன்பு கூர்ந்திருக்கிறாங்களோ அவங்கள நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன். நம்மை விடுவிக்கிற தேவன். ஜீசஸ் இஸ் அ ரெடிமர். அவர் நம்மை விடுவிக்கிற கடவுள். அது யாராய் இருந்தாலும் சரி. ஏன்னா சில நேரங்களில் ஜாதிகளை குறித்து, மதங்களை குறித்து, செல்வாக்குகளை குறித்து, படிப்புகளை குறித்து, அந்தஸ்துகளை குறித்து, காணிக்கைகளை குறித்து சொல்லப்பட்டு இப்படிப்பட்ட வர்களை தான் ஆண்டவர் விடுவிப்பார் அப்படின்னு ஒரு சில நேரங்களில் அநேக இடங்களில் சொல்வதுண்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். எல்லாருக்கும் பொதுவா, உலகம் முழுவதுக்கும் பொதுவா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவா ஆண்டவர் சொல்லுகிற, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்து கேளுங்க, என்ன தேடுங்க, அப்பொழுது நீங்கள் கண்டறிவீர்கள். அப்பொழுது நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா.
அப்போ அவரை தேடன்னு அவரிடத்துல வாஞ்சியா இருக்கணும். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்துல ஆண்டவர் கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, வசனத்தை கேட்பதற்கு வியாதியஸ்தர்கள், நோயாளிகள் மற்றும் கஷ்டப்பட்டவங்க எல்லாரையும் கால்நடையாய் சுமந்து கொண்டு வனாந்தர இடத்திற்கு வந்தாங்க. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வேதம் சொல்லுகிறது, வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் பசியோடு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தையும் கொஞ்சத்தை கொண்டு 5 அப்பம் 2 மீனை கொண்டு அங்கு கூடி வந்திருந்த 5000 மக்களுக்கு அந்த வனாந்தரத்திலே ஆகாரத்தை என்ன செய்தார், ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ நம்முடைய ஆண்டவரை நோக்கி தேடி வருகிற யாவரையும் ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் பட்டினி போட மாட்டார். அல்லேலூயா. எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் செழிப்பா வச்சிருப்பாரு, நல்லா வச்சிருப்பாரு, அழகா வச்சிருப்பாரு, நல்லா வாழ வைப்பாரு. ஆனால் நம்ம அவரிடத்துல என்ன செய்யணுமா, வாஞ்சியா இருக்கணுமா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மனுஷன் ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானா, பிழைப்பான். ஒரு வார்த்தை. இப்ப நான், இது ஒரு வார்த்தை. நீ, அது ஒரு வார்த்தை. நானே என்பதும் ஒரு வார்த்தை. நானே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பது ஒரு வசனமா என்ன செஞ்சிருது, மாறிடுது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இணைக்கப்பட்டு சேரும்போது அது வசனமா வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒற்றை வார்த்தை, ஒரு வார்த்தையின் மூலமாக மனிதன் பிழைப்பான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பயங்கரமா பிசாசு பிடிச்சிருந்துச்சு. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அவற்றை கொண்டு வராங்க. இயேசு அந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு வந்து பிசாசுகள் வந்து சொல்லுது, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்துறக்கா இங்க வந்தீங்கன்னு சொல்றாரு. இயேசு அந்த பிசாசுகளை துரத்தின பின்பு அந்த பிசாசுகள் சொல்லுது, நாங்க எங்க போவோம், இங்க கொஞ்சம் பன்றி கூட்டங்கள் என்ன செய்யுது, மேய்ஞ்சிட்டு இருக்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டோன்னே இயேசு ஒரே வார்த்தை சொல்லுகிறார், போங்கள். அவ்வளவுதான் சொல்லுவாரு. உடனே அந்த பிசாசுகள் கூட்டங்களால் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போய் அந்த பன்றிகள் எல்லாம் கடல்ல மூழ்கி என்ன செய்து போயின, மாண்டு போயினன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை அப்படி வல்லமை உள்ளது. அப்படி அந்த வார்த்தை என்னதான் செய்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் எடுத்துள்ள வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் உலகத்தை, வானத்தையும் பூமியும் என்ன செய்தார், சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். ஆனா பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, இருளா இருந்தது. அதற்கு மேல் ஜலம் இருந்தது, தண்ணீர் இருந்தது. அது ஆறுன்னு சொல்லப்படல, ஏரின்னு சொல்லப்படல, குளம்னு சொல்லப்படல, நதின்னு சொல்லப்படல. ஜலத்தினால் என்ன செய்து அப்படியே தழும்பாம என்ன செய்து இருந்தது. அதற்கு மேல் என்ன செய்கிறது, இருள் இருக்கிறது. 3ஆம் வசனத்துல ஆண்டவர் அந்த ஜலத்தின் மீது 2ஆம் வசனத்துல அசைவாடி கொண்டிருந்தாராம். அந்த தண்ணீர்களுக்கு மேல் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது அந்த ஒழுங்கற்ற பூமியை பார்க்கிறார், இருள் நிறைந்த பூமியை பார்க்கிறார். 3ஆவது வசனத்துல அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. உண்டாக கடவது என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில, இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில, ஒழுங்கற்று இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, எந்த விதத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவது. ஹல்லேலூயா. உண்டாக கடவது என்றார், அது உண்டாயிற்று. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உண்டாகாமல் இருக்கிறதோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உண்டாக கடவது. ஆமேன் சொல்லுங்க.
அது உண்டாயிற்று. அப்ப உண்டாக கடவுதுங்கிற சொல்ற வார்த்தை 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றும் பெருமையா என்ன செய்வதில்லை, தரையில் விழுவதில்லை. அவர் பொய் சொல்வதற்கு மனிதனும் இல்லை, அவர் வார்த்தைகள் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளதான். உண்டாக கடவுது என்றார், உடனே வெளிச்சம் என்ன செய்தது, உண்டாயிற்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்றார், உண்டாக கடவுது. எதெல்லாம் உங்களுக்கு இந்த பரிணாமத்துக்குள்ள வராமல் இருக்கிறதோ, எதெல்லாம் இன்னும் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு வெறுமையா இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவையெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார், உங்களுக்கு இல்ல, உண்டாக கடவுது. அல்லேலூயா. உண்டாக போகிறது, அது உண்டாயிற்று. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும். சத்தமா வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. முளைப்பிக்க கடவுது. முதல் பூமி எப்படி இருக்கு, இப்போ வெறுமையாய் இருந்தது, ஒழுங்கற்றதாய் இருந்தது. ஆண்டவர் முதல்ல அந்த இருளை நீப்பதற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு, இப்போ வெளிச்சத்துல பார்த்தா அந்த பூமி எப்படி இருக்கிறது, ஒன்றுமில்லாததா இருக்கிறது, எதற்கும் பிரயோஜனமற்றதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல முளைப்பிக்க கடவுது. வெறுமையா இருக்கிற இடத்துல வறண்ட நிலம் வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. வறண்ட பூமியை வயல்வெளியாக மாற்றுகிற ஆண்டவர். முளைப்பிக்க கடவுது. அது எதுக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையில வறண்டு போய் வனாந்திரமா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செழிப்பை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல நம்புங்க, இந்த வார்த்தையை நல்ல வாஞ்சையே இருங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க. வறண்டு போய் இருக்கிற என் வாழ்க்கையில ஆண்டவர் இன்மை பசுமையானதை உண்டாக்க போகிறார். அது உண்டாக போகிறது, முளைப்பிக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்த கோல் துளிர்க்கும், உன் சுகவாழ்வும் துளிர்க்கும். அல்லேலூயா. உங்கள் சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுகிற ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிடமாவே என்ன செய்யும் இருக்கும். நமக்கு ஏதோ இந்த உலகத்துல வேதம் சொல்கிறது, மனுஷன் வேஷதாரியாகவே என்ன செய்கிறான், தெரிகிறான். இருக்கிறவன் நல்ல வசதியா இருக்கிறவன் கூட ரொம்ப இது பண்ணிட்டு போக மாட்டான். இந்த அறகுறை வசதியா இருப்பான் பார்த்தீங்களா, அவங்க தான் இருக்கிறத ரொம்ப காஸ்ட்லியா கடன் வாங்கி அதை வாங்கி போட்டுட்டு தானே பெரிய பந்தா பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறது. இருக்கிறவன் நிறைவா இருக்கிறவன் அப்படியே இருப்பான், நிறைய கூட அப்படி வெளியே காட்டிக்காது. ஆனால் நம்மளை மாதிரி அறகுறை அந்த மீடியமில் இருக்கவங்கள தான் நம்மளை ஹையாக காட்டிக்கணுங்கிறதுக்காக நிறைய என்ன செய்வோம், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி வேண்டாம். உன்னுடைய குறைவுகளை எல்லாம் எந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையில குறைவுங்கிற வனாந்தரம் இருக்கிறதோ அந்த இடத்துல செழிப்பை நான் உண்டாக்க போகிறேன். அல்லேலூயா. அந்த செழிப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் தேவைகளுக்காக நீங்க மற்றவங்ககிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை. உங்கள் தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியின் பெருக கடவது என்றும் சொன்னார். அடுத்தப்பல் ஆண்டவர் சொல்கிறார், பெருக கடவது. அப்போ நமக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுத்துட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கல. அது ஆண்டவர் என்ன செய்யறாரு, பெருக பண்ணுகிறார். உபாகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய தன்மையை பாருங்க. நீங்க இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படல. ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்கும் சிஸ்டர்? வரும்போதே கோட் ஷூட் டைலாம் கட்டி கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே பிறக்குது, ஒன்றும் இல்லாமல் என்ன செய்து பிறக்குது. அப்போ தாய் அனவா எனக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கு, இது இப்படியே இருக்கட்டும் நினைப்பாளா? அந்த குழந்தை வளரணும், அந்த குழந்தை தவளணும், அது பேசணும், அது சிரிக்கணும், கையை பிடிச்சிட்டு என்ன செய்யணும், நடக்கணும், பெரிய பிள்ளையாகணும், அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இப்படிலாம் ஆசைகள் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவரும் சிறு குழந்தைகளாய் உங்களை இந்த உலகத்தில் படைச்ச ஆண்டவர் உங்களை அப்படியே வச்சுட்டு இருக்க விரும்ப மாட்டாரு. உங்களுடைய பெருக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறவர். உங்கள் குடும்பத்தின் பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர், பிள்ளைகளுடைய பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், பெருக கடவது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அப்படியே வாஞ்சியோடு கேட்டுட்டு இருக்கணும்.
அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நடத்தி காட்டுவார். அப்போ வாழ்க்கையில பெருக்கம், எதிலெல்லாம் பெருக்கம் வேணும், உங்க வியாபாரங்கள்ல, உங்க தொழில்கள்ல, உங்க வேலை வாய்ப்புல, நீங்க எக்ஸாம் எழுதி வர்ற மார்க்ல கூட பெருக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற கடவுள். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். போதும். அல்லேலூயா. இயேசு ஒரு பட்டணத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நோய்களை சுகமாக்குகிறவர் என்று தெரிந்த ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ரெஜிமெண்ட் ஆபீசர், அவர் வந்து சொல்றாரு, தன்னுடைய பிள்ளைக்காக தனக்காக வரல, அவர் கைகளை வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் மரணத்திற்கு ஏதுவான வியாதியோடு இருக்கிறான். இந்த காலத்தெல்லாம் அப்படி இருந்தா சிக் லீவ் கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. 1 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுல என்ன செஞ்சுக்கோ, இருந்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அங்க அவர் அப்படிதான் விரும்பல. தன்னுடைய வேலைக்காரன் சிக் லீவ் எடுத்துட்டு போகணும்னு விரும்பல. தன்னுடைய வேலைக்காரன் பூரண சுகமடைய வேண்டும் என்று விரும்பினான். ஒரு நல்ல எஜமானனை ஆண்டவர் அவர் கொடுத்திருந்தார். அவர் பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யறாரு. என் வேலைக்காரன் சோமலாம இருக்கிறான், நீங்க என்ன செய்யணும், சுகத்தை கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து அவனுக்கு என்ன செய்வேன், சுகத்தை கொடுப்பேன். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் வந்து அவனுக்கு சுகத்தை கொடுப்பேன். அப்போ அந்த இவர் அந்த எஜமானன் சொல்ல 100க்கு அதிபதி சொல்லணும், ஆண்டவரே, நீதி என் வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீடு தகுதியானது அல்ல, நானும் அதற்கு பாத்திரம் மூலம். அப்படியே தாழ்த்துறான். இல்ல, நான் ஒரு 100க்கு அதிபதி, ஐமே ரெஜிமெண்ட் ஆபீசர். ஸோ நீ என் வீட்டுக்கு வந்தா நான் உடனே ஆர்டர் கொடுத்தா இயேசு வர்றாரு, எல்லா பாதையும் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லலாம். அவர் அப்படி சொல்லல. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது. என் வீட்டுக்குள்ள நீ கால் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு அந்த பாத்திரத்துக்குரிய எந்த விதமான அன்குவாலிஃபைட் பர்சன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிற அந்த பின்னொரு வசனங்கள்ல, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசியை நான் என்ன செய்யல, பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சொல்றான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், பிழைச்சிருவான். 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். நீ விசுவாசித்தபடி அந்த சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், பிழைச்சிருவான். இன்னைக்கு இந்த இடத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை, வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவி நின்று மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய ஆவியை உள்ளே வைப்பேன், உங்கள் எலும்புகள் என்ன செய்யும், உயிரடையும். ஒரே வார்த்தை, உயிரடையும். இன்னைக்கு கைகால் எலும்பு வலிகள், மூட்டு வலிகள், இப்படி எந்த விதமான கோளல்ல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை நான் உள்ளே வைப்பேன்னு சொல்லிட்டு அவைகள் உயிரடையும். அல்லேலூயா. அப்ப பலனற்று போன பலவீனமான சரீரத்தினுடைய எந்த உறுப்புகளாய் இருந்தாலும் ஆண்டவர் இன்று அதை உயிரடைய செய்ய போகிறார். ஒரே வார்த்தை, உயிரடையும். நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா, இந்த வார்த்தை மேல வாஞ்சை இருந்தா, வரும்போது வலியோடு வந்தவங்க போகும்போது வலியற்று போவீங்க. வாஞ்சை இல்லாம ஏதோ கதை கேட்கிற மாதிரி, ராமாயண கதை கேட்கிற மாதிரி என் கதையை நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வலியோட தான் போவீங்க. அப்ப அந்த வார்த்தை மேல நான் வைக்கிற வாஞ்சையும், நான் வைக்கிற விசுவாசமும், அது மேல வைக்கிற நம்பிக்கை, இந்த வார்த்தையின்படி எனக்கு என்ன செய்யணும், ஆகணும். மரியாளுக்கு அப்படித்தான் தேவதூதன் வந்து சொல்றாரு. மரியாள் சொல்றாங்க, அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்துல, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்ப அந்த மரியாளுக்கு அந்த வார்த்தையின்படியே ஆனபடினால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குமாரனை பிறந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை என்ன செய்வாய், அணைத்துக் கொண்டிருப்பாய், அணைத்துக் கொண்டிருப்பாய், அணைத்துக் கொண்டிருப்பாய். அப்ப பிள்ளைகள் விசுவாசிக்கணும், ஒரு உற்பத்தி காலத்தை எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு குமாரனை நான் அணைத்துக் கொண்டு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசம், அந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை, அதையே நேசித்து, அதையே வாஞ்சித்து, எனக்கு அதை செய்வார் 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 செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கையில் இருந்தா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது.
வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, பாவ சாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. பாவ சாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. துன்பம் நீங்கிடும், இன்பம் போங்கிடும், துன்பம் நீங்கிடும், இன்பம் போங்கிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். உண்டாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஏற்ற துணையை உண்டாக்குவேன். நம்முடைய குடும்பங்கள்ல திருமணம் ஆகாம பிள்ளைகள் இருப்பாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அந்த வார்த்தை விசுவாசிங்க. உண்டாக்குவேன் சொன்ன ஆண்டவர் அதை உண்டாக்கி கொடுத்தார். அதே போல உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் கல்யாண கார்டு கொண்டு வர போறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு சிஸ்டர், உங்க பையனுக்கு தான். ஆமா. அல்லேலூயா. ஜஸ்ட் a fun. அப்போ ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு உண்டாக்க முடியாமல் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமோ ஆண்டவர் சொல்லுகிறார் உண்டாக்குவேன். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உண்டாக்குவேன் சொல்லிட்டாருன்னா அதை அவர் செய்து முடிப்பார். உண்டாக்குவேன் சொல்லி ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்கின ஆண்டவர் அதோடு விடல. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் பலுகி பெருகி, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். அல்லேலூயா. விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. விருத்தி வர வர விருத்தி. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன் தாவீது வர வர விருத்தி அடைந்தான்? அவன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், கஷ்டங்கள் ஏராளம். ராஜாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டது முக்கியம் இல்லை. குடும்பத்தில் இருந்த ஆம்பளை பிள்ளைங்களையே கடைசி பையனாக இருந்தாலும் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் இராணுவத்தில் சேர்த்து விட்டாங்க. அப்பா அம்மா இவனை மட்டும் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிவிட்டாங்க. தள்ளப்பட்டவனாய் இருந்தான். ஆடுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருந்த தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் உங்களுக்கு நிச்சயம் அருளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அந்த ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை தான் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அந்த ராஜ அபிஷேகம் பெற்ற பின்புதான் அவன் அவ்வளோ பெரிய சோதனைகளை வேதனைகளை சந்தித்து கடைசியில் இந்த ராஜ்ய பாரத்தை கஷ்டத்திற்கு மத்தியில் தான் பெற்றுக்கொண்டு 40 வருடங்கள் தேசத்தை அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சந்ததி ஆசீர்வதித்தார். அவனுடைய பிள்ளையை குறித்து, உன் சந்ததிக்கு நான் உன்னுடைய சிங்காசனத்திலே உன்னுடைய கற்பத்தின் கனிக்கு நான் இடம் கொடுப்பேன் என்று சொல்லி சாலமோனை அந்த இடத்துல ராஜாவாக அமர வைத்தார். பெரிய மாணவர்களே, தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு காரணம் என்ன? அவன் வாழ்ந்ததோ வனாந்தரத்திலே, அவன் வாயில் வந்ததோ கர்த்தருடைய துதிப்பாடல்கள். கர்த்தர் மேல் வாஞ்சியாய் இருந்தான். கர்த்தரை துதிப்பதில் வாஞ்சி
வாஞ்சையா இருந்தான், கர்த்தரை தேடுவதில் வாஞ்சையா இருந்தான். அவன் அடிக்கடி சொல்கிறான், கர்த்தாவே உண்மையை நான் என்ன செய்திருக்கிறேன், நம்பி இருக்கிறேன் சொல்றான். நம்பிக்கையில கர்த்தர் மீது அவ்வளவு நம்பிக்கையா இருந்தான், ராஜாவாக உயர்த்தப்பட்டான். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய வசனத்தின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது, தேவனுடைய வார்த்தை வசனத்தை கொடுத்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மீது வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தால், அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியினால் எல்லா தீமைகளுக்கும் நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏன் இது உங்களுக்கு இதுவரை நடக்காமல் இருந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், சீக்கிரமாக மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். கரங்களை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வாஞ்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்காக, குடும்பத்து பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, உங்கள் பிசினஸ்க்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் வியாதிகளுக்காக நீங்க குடும்பத்தில் இருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தால் 2 பேர், கணவன் மனைவி இல்லாட்டி பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்கார் தேவையில்லை, உங்களை ஜெபிக்கிறதுக்கு நீங்க இங்க இருந்து அங்க போக வேண்டியதில்லை, அங்க இருந்து இங்க போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கையை பிடிச்சு ஜெபித்து பாருங்க, அங்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க என்னமோ ஊழியக்காரர் பாஸ்டர்னு வானத்துல பொத்து குதிச்சவங்கள தேவன் யார் என்னென்ன வேலைக்கு தெரிஞ்செடுத்து வச்சுக்கோ அந்தந்த வேலையை கொடுத்துருக்கிறார். அவ்வளவுதான். எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டு இந்த வேலையை நான் கரெக்டா என்ன செய்யணும் அதுக்குரிய காரியத்தை ஆண்டு எனக்கு பார்த்துக்கிடுவார். ஒவ்வொருவரும் அப்படி தெரிந்தெடுத்து வைப்பார். ஆனா உங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியங்களை அனுபவிக்கும்படி, அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி, அதற்குரிய வழியில் நடத்தும்படி எங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் தான் உங்களுக்கும் சொல்றாரு. மார்க் கடைசி அதிகாரத்துல விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கும் அடையாளங்கள் அவன, நீங்கள் வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள். அல்லேலூயா. நீங்கள் பிசாசுகளை என்ன செய்வீங்க, துரத்துவீர்கள். நீங்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீர்கள், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்கிற உத்தரவாதத்தை, வசனத்தை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், இன்று கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, பெற்றுக்கொள்ளும்படி. தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாத வார்த்தைகளின்படி நம்முடைய குடும்பத்தில் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாசத்துல இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஒரு குறைவையும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாசத்துல எனக்கு இல்லை அப்படின்னு யார்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், மனுஷன் எவன்ட்டுமே நான் நிற்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட நிற்பேன். ஏன்னா நம்ம துதி ஆராதனை படித்தோம், அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர், அவர்கிட்ட தான் நிற்க போறேன். ஏன்னா எனக்கு வார்த்தை கொடுத்தது அவர் தான். நீங்க தானே ஆண்டவரை சொன்னீங்க பெருக கடவுது, நீங்க தானே ஆண்டவரை சொன்னீங்க முளைப்பிக்க கடவுது, நீங்க தானே ஆண்டவர் சொன்னீங்க உண்டாக கடவுது, நீங்க தானே ஆண்டவர் சொன்னீங்க உண்டாகும், நீங்க தானே சொன்னீங்க பெற்றுக்கொள்வீங்கன்ட்டு. எல்லாத்தையும் எனக்கு தர்றீங்களா இல்லையா? ரைட்ஸ் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவர் உங்களுடைய தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். பாப்பா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்மா.
தயவு செய்து ஒவ்வொரு மாதமும் நான் வார்த்தைகளை கேட்குறேன், ஒவ்வொரு வாரமும் நான் வசனங்களை கேட்கறதுக்கு வாஞ்சோடு வாரேன். ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடக்கல. என் பிள்ளைகளுக்கு உரிய பாக்கியங்கள் கிடைக்கல, என் மகனுக்கு உரிய பாக்கியங்கள் கிடைக்கல, வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, எந்த விதத்திலும் எனக்கு நன்மையே கிடைக்கல. நான் எல்லாவற்றும் குறைவு பெற்றவனா இருக்கிறேன். நான் வாலிப வயசு பிள்ளையா இருக்கிறேன். என் சரத்தில் நிறைய பலவீனம் இருக்கு, தடுமாறிட்டு இருக்கிறேன். எங்க குடும்பத்துல நிறைய குறைகள் இருக்கிறது. என் படிப்புக்கு ஏதுவான காரியங்கள் எனக்கு நிறைய கிடைக்காம இருக்கிறது. நான் படிக்கிற காரியம் ஒன்றும் மனசுல நிற்கவும் மாட்டேங்குது. என் பிள்ளைகள் கடுமையா உழைக்கிறாங்க, எங்க அம்மா உழைக்கிறாங்க, அப்பா உழைக்கிறாங்க. ஆனா எதுவுமே மீதமாகிற மாதிரி தெரியல. எல்லாவற்றையும் நாங்க இழந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ இந்த உலகத்துல போறோம் வரோம், போய் வந்துகிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். போறோம் வாரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், போறோம், ஆண்டவரை நினைக்க மாட்டோம், வர்றோம், ஆண்டவரை நினைக்க மாட்டோம், சாப்பிடும் போது ஆண்டவரை நினைக்க மாட்டோம், தூங்கும் போதும் ஆண்டவரை நினைக்க மாட்டோம். இன்னைக்கு தூங்குறவன் நாளை காலமே உயிரோடு இருப்பாங்கிற நிச்சயம் மனுஷனுக்கு கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்நாளை ஆண்டவர் நிச்சயித்து வைத்திருக்கிறார். உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் குறைவுகளை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். எப்ப என் மக கேட்பா, எப்ப என் மகன் கேட்பான், எப்ப என் சகோதரி கேட்பா, அழுதுகிட்டே இருக்கிறியே, ஏங்கிக்கிட்டே இருக்கிறியே, என்னை சுற்றிலும் உள்ள பிரச்சனையா என்று ஒரு காரியத்தை சொல்றேன். ஜெபிப்பதற்கு முன்பதை லிசன். ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த தேசத்தை, கானான் தேசத்தை உங்கள் முன்னே வைத்தேன், நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆனால் போக முடியல. அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்துக்கு வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த கானான் எங்க இருக்குன்னா, சுற்றிலும் 7 விதமான பயங்கரமான ஜாதிகள். பொய் சொல்றவன், திருடுறவன், கலகக்காரன், கொள்ளக்காரன், கொடுமையானவன், யுத்தம் செய்கிறவன், யுத்தத்துக்கு போறவன், இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கூட்டத்திற்கு அந்த மக்கள் வசிக்கிற அப்படிப்பட்ட அந்த தேசத்திற்கு மத்தியில தான் இந்த கானான் தேசத்தை வச்சிருந்தாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் பிரச்சனைகள் சுற்றிலுக்கு மத்தியில் இருக்குது, கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கு, தடைகளுக்கு மத்தியில் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு மருமகனாய் வர வேண்டிய இடத்தை ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அந்த செழிப்புள்ள வாழ்க்கையை கொடுப்பதற்கான வாசலை திறந்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பெருக பண்ணுவேன் சொன்னீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பெருக்கம் இல்லையே, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, பெருக்கம் இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி ஆக கடவது. மரியாள் சொன்ன மாதிரி, தேவனே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நினைச்சிடுங்க, தேவனால் எனக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். ஒரு அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நிம்மதிங்கிற வார்த்தையே கிடையாது. நான் எப்பவுமே வெளியே சிரிச்சுட்டு உள்ள அழுதுகிட்டு இருக்கிறேன், சோகத்துல இருக்கிறேன். நான் நினைச்ச காரியங்கள் எதுவுமே எனக்கு சரியா நடக்க மாட்டேங்குது. தோல்வி மனப்பான்மையோட இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற நிறைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட தோல்வி மனப்பான்மையில அவங்க இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார், நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? நாம் வாஞ்சிக்கிற தேவன் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். பெரிய அதிசயம்
நீங்கள் குணமாகிறீர்கள். இயேசு சுகத்தை கொடுக்கிறார், இயேசு பலத்தை கொடுக்கிறார், இயேசு ஒரு சக்தியை கொடுக்கிறார், இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறார். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவாராக, உங்களை தொடுவாராக, உங்கள் மீது கரம் வைக்கப்படுவதாக, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதாக. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண கிடவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, வாஞ்சையா இருக்கிறவர்களை விடுவிப்பேன். எல்லா பிரச்சனைகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா வியாதிகள், எல்லா துன்பங்கள், எல்லா கண்ணீரின் காரியங்கள், இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எமது மக்களை விடுவிப்பதற்காக சோதரேன். விடுவிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை அறிந்திருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உங்கள் குடும்பம் உயர்ந்த குடும்பமாக மாறும். உங்கள் குடும்பத்தில் இனி பிரச்சனைகளுக்கு வழி இல்லை. உங்கள் குடும்பத்தில் இனிமே கண்ணீருக்கு வழி இல்லை. பரலோகராஜ்யம் திறக்கப்பட்டதை கண்டேன். அங்கு ஒரு பெரும் சத்தத்தை நான் கேட்டேன். என் தேவன் உங்கள் தேவனாய் இருப்பார், நீங்கள் அவருடைய ஜனமாயிருப்பீர்கள். தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். கண்ணீருக்குரிய காரியங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்கிறார், அந்த கண்ணீரை நான் துடைப்பேன், உன் துக்கங்களை எல்லாம் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே, என் சகோதரனையே, என் சகோதரியே, என் தாயே, என் தகப்பனே, எனக்கு அருமையான வாலிப சகோதரிகளே, கர்த்தர் உங்களை கட்டுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள். ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் வருகின்ற வந்திருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை ஸ்பான்சர் பண்ணின குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். எல்லா வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லா வளங்களும், நன்மைகளும், சந்தோஷமும், சமாதானமும் அவர்களுக்கு உண்டாகட்டும். வந்திருக்கிற மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி ஆக கடவது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு ராத்திரிக்கு டிஃபன் இருக்குது, அவங்க அப்படியே எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துல கொண்டு